இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா இருக்கட்டும், இஸ்ரேல் லெபனான் பிரச்சனையா இருக்கட்டும், கள நிலவரம் என்ன அப்படிங்கறத தெளிவா இந்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகள் போட்டாலும் இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் வரும். ரெண்டாவது, நம்ம சேனல்லையும் இது ஒரு வீடியோ எல்லாம் போடுறாங்க, 4-5 பேர் பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னு சொல்லி யூடியூபும் மதிச்சு 4-5 பேருக்கு கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணோம். சோ உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்போ இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் லெபனான் பிரச்சனை நான் இன்னும் மார்க் பண்ணல, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரத்துல இஸ்ரேலோட பார்டர் லெபனானோட பார்டருக்கு டிஃப்ரெண்டா கலர் மார்க் பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப நெளிவா இருக்கா, சோ கொஞ்சம் டைம் எடுக்குது. சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த பகுதிகளில் நேத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இரு புறத்துல இருந்தும் முன்னேறி இருக்கிறாங்க. அதுவும் சில பகுதிகளுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ், இமேஜஸ் பரவலா வந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த மல்கியா இருக்கு இல்லையா, சோ அதை பயன்படுத்தி முன்னேறிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவியம் இருக்கு இல்லையா, சோ அதை பயன்படுத்தியும் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஊடுருவிட்டு இருக்காங்க. சோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்கு பக்கத்துல வந்து இஸ்ரேலோட படைகள் ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது கூடவே மேல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த பகுதிகளில் இஸ்ரேலோட சோல்ஜர்ஸ் வீடியோ ஃபுட்டேஜஸையும் இமேஜஸையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த பில்டிங்ல இருந்து. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட ஹைவேஸ் போயிட்டு இருக்கு, மிலிட்டரி பயன்படுத்தக்கூடிய ஹைவேஸ். சோ அதை பயன்படுத்தி ஈஸியா இஸ்ரேலோட ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிருந்திருக்காங்க. சோ 2 இடத்துல இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது, நான் உங்களுக்கு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது ஸ்லைட்டா சொல்லியிருப்பேன், இதோட புவியியல் பார்க்கும்போது ரொம்பவுமே சிக்கலான புவியியல். எப்படி இதை எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்னன்னா இதோட டெரைனை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதை நான் ரொம்ப ஜூம் இன் பண்ணிட்டேன், சோ அதனால ரொம்ப ஜூம் அவுட் பண்ணிடலாம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து என்டையரா வேற. எப்பேற்பட்ட சூப்பர் பவரா இருந்தாலும் இந்த பகுதிகளுக்குள்ள கிரவுண்ட் ஆபரேஷன் அப்படிங்கும் போது கொஞ்சம் சிக்கல் தான். அதாவது எதிரிகிட்ட வந்து என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி இருக்கு. முன்னாடி மாதிரிலாம் இப்பெல்லாம் ட்ரோன்கள் இருக்கு, பேக்கெட்ல இருந்து எடுத்து வீசி எறிஞ்சு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நபர்கள் வேணும் அப்படிங்கிறது போல இல்ல, சும்மா FPV காகிள்ஸ் வந்து மாட்டிட்டு ஒரு மரத்து மேல உட்காந்து ஆப்ரேட் பண்ணிடலாம், உள்ள வரவங்கள ஈஸியா தாக்கிடலாம். சோ இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. எப்படி ஹிஸ்புல்லா அதை கையாளுறாங்க, ஃபேவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்புல்லாக்கு தான் அதிகமா இருக்கு களத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா இஸ்ரேலுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஆனா இது எப்படி அந்த ராணுவம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி அவங்களோட ஃபுல் எனர்ஜியும் ஃபோக்கஸ் பண்ணி எப்படி இந்த பகுதிகளில் ஊடுருவுறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ரெண்டாவது, இது 2 நாளா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நேத்திக்கு நடந்துச்சு, இப்போ நடந்திருக்கு. சைட்ல இமேஜஸ், அதுக்கான வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா சைட்ல லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னாலே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் இமேஜஸ் போடுறேன், ஏன்னா வீடியோஸ் இதை பத்தி போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையாகுது. நம்மளோட வீடியோஸ் போடுறோம், பட் ஆனா அது பெரும்பாலும் மானிட்டைஸ் ஆக மாட்டேங்குது, ரெண்டாவது வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால மேபி ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு டவுட் தான். ஸோ அதனால இமேஜஸ் லோட் பண்ண பாக்குறேன். வீடியோஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா டெலகிராம் சேனல்ல போட ஆரம்பிச்சிடறேன். ஸோ இந்த லெபனான் இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் சில பகுதிகளில் ஊடுருவி இருக்கிறாங்க. இழப்புகள் சில நபர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதுவும் அந்த பகுதிகள் மலை மாறி இருக்கிற பகுதிகள் இருக்கு இல்லையா, இப்ப அந்த இடத்துல இஸ்ரேலோட ஆர்ம்டு பர்சனல் வெஹிக்கிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் ஆயிருக்கு. அதுக்கான இமேஜஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் வேடிக்கை என்னன்னா, இதெல்லாம் வந்து இஸ்ரேல் தரப்பு இருந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னாலாம் இல்ல, இதெல்லாம் வந்து ஹிஸ்புல்லா தரப்பு இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ரிலீஸ் பண்றாங்க, இஸ்ரேலோட ராணுவமும் ரிலீஸ் பண்றாங்க, ஹிஸ்புல்லா தரப்பு இருந்து ரிலீஸ் பண்றாங்க. சோ வி ஆர் வாட்சிங் அப்படிங்கிறது போல பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி இருக்க போதா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. பட் பொறுத்து வந்து பார்ப்போம் இது எப்படி ஹேண்டில் பண்றாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து. மேபி வில்லர்களா இருப்பாங்களா இஸ்ரேலியர்கள் அப்படிங்கறத இந்த லெபனான் யுத்தத்துல நம்ம பார்த்தலாம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட பவர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது போல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நெவட்டம் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, இஸ்ரேலோட ஏர்பேஸ். சோ அந்த பகுதியில நடந்த ஒரு அட்டாக், இழப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடத்துல ரஷ்யாக்கு என்ன சொல்றாங்களோ அதே தான் இங்கேயும். இஸ்ரேல் வந்து இது பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிறதுனால ஹேங்கர்ஸ் அதிக அளவுல இல்ல. அதாவது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், பல ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹேங்கர்ஸ் எல்லாமே ஓபன் கிரவுண்ட்லயே வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இழப்புகள் ஈஸியா ஈரான்னால இஸ்ரேலுக்கு ஏற்படுத்த முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது எப்படிப்பா ஓபனா இருக்கிறதுனால என்ன மாதிரி நீ சொல்ல வர அட்டாக்ஸ் எப்படி ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. நார்மலா வந்து இப்போ நான்
லோட் பண்ணக்கூடிய மேப்ப இப்ப நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்பாட் பண்ணி இந்த இடத்துல பில்டிங் மாதிரி உங்களுக்கு காட்டுது இல்லையா, ஒரு கிரே கலர் பிளாக் மாதிரி. அது இங்கன்ட்டு இல்ல, நம்ம எந்த பகுதிக்கு போனாலும் சரி, இப்போ நம்ம இங்க நடந்துட்டு இருக்க இஸ்ரேல் காசா பிரச்சனை இல்ல, இஸ்ரேல் ஊடுருவக்கூடிய பகுதிகளை நம்ம போனாலும் மேப்ல எந்த பகுதிகளை போனாலும் பில்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் வந்து அந்த இடத்துல எம்போஸ் ஆகி காட்டும். இப்ப ஈரானோட ட்ரோனா இருக்கட்டும் இல்ல ஹிஸ்புல்லாவோட ட்ரோனா இருக்கட்டும், சமீபத்துல ஹிஸ்புல்லாவோட ட்ரோன்களும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகள்லாம் விட்டுருந்தாங்க HD குவாலிட்டியில. அதாவது இந்த இடத்துல பாக்குறது மட்டும் கிடையாது, அந்த ட்ரோன்கள் என்ன பண்ணுனா இந்த இடத்துல பில்டிங் இருக்குன்னா பில்டிங் இருக்கு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மேப் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ ஒன்ஸ் இஸ்ரேலோட அந்த ஏர்கிராப்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க மேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்குன்னா இங்க ஒண்ணு இருக்குப்பா வாங்க போய் அடிக்கலாம் அப்படிங்கிறது போல அந்த ட்ரோன்கள் வந்து பழக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறோம், நம்ம பார்த்த உடனே இது இந்த காரு, பார்த்தோன்னே இந்த காருன்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் இல்லையா, இது வந்து டாடா சுமோ, இது வந்து டொயோட்டா, இது வந்து ஆடி அப்படிங்கிறது போல நம்ம வேரியேஷன் பார்த்தாலே நம்மளுக்கு புரியுது இல்லையா. இப்போ அதே போல ட்ரோன்களுக்கும் புரியணும், ட்ரோன் பாக்குது அப்படின்னா அதுக்கு புரியணும் இது வந்து இந்த விமானம், இந்த விமானத்தை நம்ம அடிச்சோம்னா அதிகமான இழப்பு, இல்லப்பா இது விமானம் இல்லை இது பெயிண்டிங் அப்படிங்கிறது போல தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அதுக்கு இது போல இந்த 3D மேப்பிங் சிஸ்டம் அதிக அளவுல உதவியா இருக்கும். இதுக்காக தான் சீனாலாம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரியே ஒரு டம்மியை செஞ்சு வச்சு மேல ட்ரோன்களை விட்டு அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுது, எப்படி தெரிஞ்சுக்குது, அதை நோக்கி போகுது ட்ரோன் அப்படிங்கிற போல டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது சீனாட்டில பல நாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அது பேசுபொருளா மாறி இருந்துச்சு இல்லையா, எப்படி பேட்ரியாட்டோட முழு பீஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிற போல பேசுபொருளா மாறி இருந்தது இல்லையா. ஸோ அதனால சொல்ல வரேன், அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம அந்த டைம்லயே அது போல சொல்லியிருப்போம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக 3D மேப்பிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எந்த அளவுக்கு ஈரானோட மிசைல்ஸ், ஈரான் ஹிஸ்புல்லாவோட மிசைல்ஸ், ஹிஸ்புல்லாவோட ட்ரோன்கள் இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவுதோ அந்த அளவுக்கு மேப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மேப்பிங் பண்ணோம்னா இஸ்ரேலுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் இந்த 3D மேப்பிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம டைரக்டா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில கெர்சன் பகுதியில ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பதிவு 4 பதிவு போடுறோம், அப்படி இல்லைன்னா போறதும் இல்லை. நீங்க திட்டுறது எனக்கு தெரியுது, கேக்குது, சில பல பர்சனல் பிரச்சனை. ஸோ அந்த ஒரு காரணத்துல தான் கரெக்டா வீடியோ போட முடியாம போயிடுச்சு. 2 சிஸ்டம் வேற கோளாறு பண்ணிட்டே இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் வீடியோக்கள் சீக்கிரமா டைம் கொடுக்கறது பாக்குறேன், கோச்சுக்க வேணாம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அந்த கர்சன் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சொல்ல வந்தது எதுக்குன்னா 2-3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், மேபி இதை ஒரு பேஸா பயன்படுத்தி ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறலாம் அப்படிங்கிறது போல. இப்ப அந்த பகுதியில ரஷ்யா அதிகமான படைகளை வந்து குமிச்சு வச்சுக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால உக்ரைன் தரப்புல இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, மிக்க தூக்கிட்டு வந்து ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சுக்கிறாங்க. அந்த வீடியோ பதிவு ஸ்டைல லோட இருக்கும். இழப்புகள் ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால பின்னடைவு ரஷ்யாக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னும் அதிகமான ஆயுத கிடங்குகளா இருக்கட்டும், வீரர்களா இருக்கட்டும், ரஷ்ய தரப்பு வந்து குமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா, இவங்க ஒரு மிக் எடுத்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது இதே ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு போறாங்கன்னா உக்ரைனை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும் இல்லையா. சோ அதுக்காக அந்த பகுதியில இருக்கக்கூடிய உக்ரைனோட இடங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில ஃபேப் ஸ்ட்ரைக்கை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இதனால உக்ரைனுக்கு இழப்புகள் ஏற்படுது, ரஷ்யாவுக்கு இழப்புகள் ஏற்படுது. இது போல தாக்குதல்கள் 1-2 உக்ரைனால பண்ண முடியுது. ஆனா தொடர்ந்து ரஷ்யா போல இந்த 900 ஏரியல் குண்டுகளை வீச முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். சோ அந்த ஒரு சுப்பீரியாரிட்டினால ரஷ்யா பல இடங்கள்ல கெர்சன் பகுதிகளில் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வந்திருக்கு. இது உக்ரைனுக்கு மேலும் மேலும் இக்கட்டான சுச்சுவேஷனை உருவாக்கிடும். இப்ப இந்த பதிவுகள்லாம் லோட் ஆச்சுல, இதுல எந்த பகுதியில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பார்த்தது உக்ரைனோட கர்சன் பகுதி. சோ இந்த இடத்துல மிக்ஸ் ஸ்ட்ரைக் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, விமானம் மாதிரி போட்டிருக்கு இல்லையா. சோ இந்த பகுதிகள் தான், அதுவும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் தான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த பகுதிகளில் எட்ஜ் பொசிஷன்ல ரஷ்யன்ஸ் அதிகமான ஆயுதங்களும் ரப்பர் படங்களையும் குமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஊடுருவுறாங்க அப்படிங்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு ரிவர் மாதிரி ஓடையாட்ட போயிட்டு இருக்கு இல்லையா, ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு. சோ ஈஸியா ரஷ்யா இந்த பகுதிகளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒன்ஸ் இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா ஈஸியா இங்க இருக்கக்கூடிய கொஸ்டாஸ்கி இருக்கு இல்லையா, சோ அதை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க, தொடர்ந்து தாக்குதல் பண்ணுவாங்க. இப்ப இந்த கொஸ்டாஸ்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரேசோன் இங்க இருக்கு. இந்த ஒரேசோனிங்கிற பேரு பல இடங்கள்ல வச்சிருப்பாங்க, ஒரே பேரு பல இடங்கள்ல இருக்கு. பட் இருந்தாலும் இங்க ஒரு ஒரேசோனி இருக்கு. சோ குறிப்பா இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஆயுத கிடங்கு இருக்கு, அது தெரிஞ்சு அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஒரு மிக பெரும் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு இல்லையா, சோ அது வந்து இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் தான்.
ரஷ்யா பாசிபிளி கூடிய சீக்கிரத்துல இங்க இருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ கெர்சன்லயும் ஏதோ ஒரு ஆட்டம் இருக்கு. அடுத்தது அப்படியே கொஞ்சம் மேல வந்தோம் அப்படின்னம்னா இங்க இருக்கக்கூடிய உக்லிடார் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ப்ரோ உக்ரைனியன் தரப்புலயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே ப்ரோ ரஷ்யன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இத்தனை நாள் வந்து ப்ரோ உக்ரைனியன் கொடுத்ததான் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க கொஞ்சம் டிலேவா இருக்காங்க, மேப்பே அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப நீங்க டீப் சைட்ல போய் பாத்தீங்கன்னாலும் இந்த பகுதிகள்லாம் ரஷ்யா புடிச்சிட்டாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. பட் ஆனா இங்க இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அந்த அளவுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பட் ஆனா ப்ரோ ரஷ்யன் பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகள் ஃபுல்லா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதிகள் இந்த மரவரிசைகளை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. அது காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹோல்டு. சோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி இன்னுமே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. ஒரு சின்ன லாஸ்ட் லைஃப் லைன் இந்த டிஃபென்ஸுக்கு இருக்கு. இந்த பகுதிக்கு சப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த போகியோ ஈவனிவ் கால் தான் கொடுக்கணும், அப்படி இல்லனா நோவோ உக்ரைன் கால் தான் கொடுக்கணும். அது ரொம்ப டிஸ்டன்ஸ். ஆனா ரஷ்யன்ஸ் இங்க இருக்கக்கூடிய மைன்ஸை பயன்படுத்தி கோல் மைன்ஸ் அது சோ அந்த பகுதிகளில இருந்து ஈஸியா முன்னேறி வந்து தாக்குதல் பண்ண முடியும். சோ அதனாலதான் அப்படி முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இது பிடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அடுத்தது போகியோ ஈவனிவ்கா தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ரெண்டாவது மிக பெரும் நிலப்பரப்பு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருவாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய மரவரிசைகள் முழுசும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க. இப்படி எடுக்கிறதுனால என்ன யூஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது போல கேட்பீங்களா? பல நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு. பட் இருந்தாலும் சொல்றேன், இப்போதைக்கு நீங்க ஃப்ரண்ட் லைன் எடுத்து கணக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகள் எல்லா இடத்துலயுமே ரஷ்யர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வீரர்களை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கணும். இப்போ 11 கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் இருக்கணும். ஒன்ஸ் இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது இங்க இருக்கக்கூடிய ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல ரஷ்யாவோட அந்த பொசிஷன் இருக்கும் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசாயிரும். அதாவது 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ஆயிரும். சோ கிலோமீட்டர் சுருங்கிட்டே இருக்கும். சோ எந்த அளவுக்கு அவங்க முன்னேறாங்களோ அந்த அளவுக்கு கிலோமீட்டர் சுருங்க அதிகமான ரஷ்ய வீரர்கள் வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. சோ அவங்க திரும்ப அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரஷ்யானால. சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் சோ இந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யா முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. சரி, இது எப்படிப்பா கன்ஃபார்ம் பண்ணலாம்? சும்மா ரஷ்யா சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கேட்டு வந்து ஒத்துக்க முடியாது இல்லையா? ஏன்னா நம்மள உக்ரைன் சப்போர்ட்டர்ஸ் இல்லையா, ஸ்லாவா உக்ரைன் ஆளுங்க. அதனால உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரஷ்யா அங்க வந்தாங்க, நாங்க குண்டா போட்டோம் தெரியுமா, அழிவுகள் பெருமளவுல இருக்கு, டேங்குகள்லாம் அங்க பாருங்க எப்படி செதறி இருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு டாக்டிக்ஸ். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் உக்ரைனும் இதை செய்யறாங்க, ரஷ்யாவும் இதை செய்யறாங்க. இந்த கர்ஸ்க்கு பதிலாம் அதிகமான டேங்குகள் ஆர்மட் பர்சனல் காலம்லாம் இழக்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல ரஷ்ய வீரர்கள் வந்து அதை பயன்படுத்தி முன்னாடி போவாங்க. போகும்போது அது மேல தாக்குதல் பண்ணுதுன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிளோ டேங்கையோ அபேண்டன் பண்ணிடுவாங்க. சில நேரங்கள்ல அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு காயம் ஏற்படும், சில நபர்கள் இறக்க கூட செய்வாங்க. பட் ஆனா அதெல்லாம் நம்பர்ஸ் தான். அங்க இருக்கக்கூடிய எல்லா வீரர்களுக்குமே இழப்பு ஏற்படுமானா இருக்காது. அது இந்த கிளஸ்டர் குண்டுகள்லாம் போட்டா கூட எடுத்து தட்டிட்டு, ரெண்டு தரப்புலையும் சொல்றேன், உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி, தட்டி விட்டு சில நபர்கள் போயிருவாங்க. சில நபர்களுக்கு மட்டும் காயம் எடுப்போம். எல்லாம் தலையில இருக்கக்கூடிய விதிகள் தான், மற்றபடி எதுவும் இல்ல, தலையெழுத்து தான். நம்ம போய் அடி வாங்கணும் தான், அடி வாங்க தானே செய்வோம். சும்மா நடந்தா கூட அடி உலகதான் செய்யும், அதுல மாற்றுக்கிறது இல்ல. சோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா அபேண்டன் பண்ணிடுவாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய மரவரிசைக்குள்ள போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. சோ அப்படி ஓடி போய் ஒளிஞ்சுக்கும் போது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் அவங்க யூஸ் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக தாக்கி அழிப்பாங்க. இதுதான் இருதரப்புலையும் நடந்துட்டு இருக்கு. சோ அந்த ஒரு காலத்துலதான் எம்டியா இருக்கக்கூடிய வண்டிகள்ல தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அதை பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கும்போது சிக்கல்கள் ஏற்படும். அது இடத்துல பதுங்கிக்கிறதுக்கு மறைஞ்சுக்கிறதுக்கு இருந்துட்டாங்க அப்படின்னா உக்ரைன் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அந்த இடத்துல இருந்து பாத்துக்கிட்டு ரஷ்யாவோட சபட்டாஜ் அண்ட் ரிகானிசன் குரூப் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது வந்து பிரச்சனையை ஏற்படுத்திடும். சோ அந்த ஒரு காரணத்தினால அதை வந்து ஃபுல்லா அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எரிச்சு விட்டணும் அப்படிங்கிறதுக்காக இது போல ட்ரோன் தாக்குதல் தொடர்ந்து அது மேல பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சிலருக்கு கேள்வி வந்திருக்கு, அது வேஸ்ட் தானே, அதுவே அபேண்டன் பண்ணிட்டாங்க, அந்த இதுவும் அழிஞ்சிருச்சு, ஏன் அது எரிக்கிற அளவுக்கு 2-3 ட்ரோன்கள் போய் தாக்குதல் பண்ணுது அப்படிங்கிற கேட்பாங்க இல்லையா. சோ அவங்களுக்காக சொல்ல வரேன். ஏன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து பர்சனலா டிஎம் பண்ணியிருந்தீங்க. எனக்கு டிஎம் ஓபன் பண்றதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஓபன் பண்ணி பார்க்கலான்னு எனக்கு சமீபத்துல தான் தெரிஞ்சிச்சு, அதை போய் பார்க்கணும் அப்படின்னு. நோட்டிபிகேஷன் காட்டும், பட் நான் அதை போய் பார்த்ததில்ல. நான் ரூபேஸ் அவர்கள் கூட மன்னிப்பு கேட்டிருந்தேன் இல்லையா. சோ அது போலதான் சில நபர்கள் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம ரன்னர்ஸ் எல்லாம் இன்னுமாப்பா இருக்காங்க அப்படிங்கிற கேட்டிருந்தீங்க. இருக்காங்க, இப்பவும் ரன்னர்ஸ் இருக்காங்க. நம்ம பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போர்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பாக்குறோம். ஆனா இதுல டார்க்கான சில போர்க்களங்கள் இருக்கு. அது ரன்னர்ஸை வந்து பயங்கரமா குறி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரன்னர்ஸ்ங்கிறவங்க ஒண்ணுமே இல்ல, ஃப்ரண்ட் லைன்ல தொலைதூரத்துல முன்னேறிட்டு இருக்கக்கூடிய ரஷ்யவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டர்ல இருந்தோ இல்ல சில பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா சில வீரர்கள்ட்ட கொடுத்து கொண்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்க நடராஜா சர்வீஸ் மாதிரி நடந்து போனேன், இல்ல 2 வீலர் இருக்கும்,
இல்ல ஏதோ ஒன்று எடுத்துட்டு போவாங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது மேல தாக்குதல் பண்ணுவாங்க. இதுல பெருமளவுல இழப்புகள் ஏற்படுறது ஃபியூயல் எடுத்துட்டு போற நபர்களுக்கு தான். அது போல பல வீடியோ பதிவுகள் இருக்கு, பார்க்கவே முடியாது. ஸோ சொல்ல வரேன், இது போல ரன்னர்ஸும் இன்னும் இந்த பிரச்சனையில இருக்குதான் செய்யறாங்க. இந்த போர்கள் எந்த அளவுக்கு மாறினாலும் சரி, ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ரன்னர்ஸ்ங்கிறவங்க இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இப்ப நம்ம திரும்பி களத்துக்கு போயிடலாம். எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது இங்கிருந்து அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கெத்ரினிவ்கா. சோ அதுக்கான சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு புறநகரத்துல இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸை ரஷ்யா பாதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இது ப்ரோ ரஷ்யன் தரப்புன்னு சொல்றாங்க. ப்ரோ உக்ரைனியன் தரப்பு வந்து மேப் இது போல இருக்கா டீப் ஸ்டேட் மேப்ல. இப்ப வரைக்கும் இந்த பகுதிகள் நான் தோராயமா மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள், எல்லோ கலர்ல மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள்லாம் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல அப்படிங்கிறது போல அவங்க கிளைம் பண்றாங்க. பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்ல வரேன், இது கூடிய சீக்கிரத்துல டீப் ஸ்டேட்ல அப்டேட் பண்ணாங்கன்னா நம்ம அடுத்த பதிவுல அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது போல சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது போல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ அடுத்தது இந்த கெத்ரினிவ்காவோட புறநகரங்கள ரஷ்ய தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க. சோ ப்ரோ ரஷ்யன் சொல்லக்கூடிய தகவல் வச்சு பார்க்கும்போது இந்த கெத்ரினிவ்காவோட இரு புறத்துல இருந்தும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்படி தாக்குதல் நடக்கும்போது எந்த நேரமும் இந்த மிகப்பெரிய டவுனும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இதனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இதுக்கு பேரலா இருக்கக்கூடிய, அதாவது இதுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் ஸ்பிளிட் ஆகுது இல்லையா, சோ அதுக்கு பேரலா இருக்கக்கூடிய பகுதிகளையும் ரஷ்ய தரப்பு முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. பேரலங்கும் போது இங்க இருக்கக்கூடிய பகுதிகள். சோ அப்படி முன்னேறும் போது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு இந்த பகுதியிலயும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சோ அப்படி கிடைக்குது அப்படிங்கும் போது ஈஸியா சுத்தி வளைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரஷ்யன் ட்ரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு ஃப்ரீ ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களை மேலும் ஃபார்வர்ட் ஆஃபென்சிவ்காக பயன்படுத்திக்க முடியும். ரெண்டாவது பக்கவாட்டு தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா பிரிவென்ட் பண்ண முடியும். இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் மட்டும் ரஷ்ய தரப்பு வந்து ஊடுருவி முன்னாடி போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை சொல்ல வரேன். சோ இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் ஊடுருவி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது தோராயமா இப்படி இருக்குமா, உங்களுக்கு களத்துல வந்து பாத்தீங்கன்னா கள நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குமா. சோ இந்த இடத்துல எந்த நேரத்துல வேணாலும் உக்ரைனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாங்கிங் அட்டாக் பண்ண முடியும். அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க ஏகப்பட்ட டவுன்ஸ் இருக்கு உக்ரைனுக்கு. சோ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டவுன்ல இருந்தும் ரஷ்ய தரப்பு இருந்து முன்னேறணும். அது எல்லாத்தையும் சீரா பார்த்துட்டு ஒரு சேர பல பகுதிகளில் முன்னேறினா மட்டும்தான் ரஷ்ய வீரர்களுக்கு சிக்கல் இருக்காது. அப்படி இல்லைன்னா சுத்தி வளைச்சிருவாங்க, பெருமளவுல இழப்புகள் ரஷ்யாக்கு ஏற்பட்டுரும். சோ அதனால ஒரு சைடுல மட்டும் முன்னேறக்கூடாது, சைமல்டேனியஸா அந்த லைனை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனை சீரா வச்சுக்கணும். சோ இது போல சீரா இந்த பகுதிகள் இருக்கிற வரைக்கும் ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறி ஆகணும். அப்படி இல்லைன்னா சிக்கல் தான். சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த பகுதிகளில் இருந்தும் ரஷ்ய தரப்பு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் முன்னேறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதிகளிலும். அது மட்டும் இல்லாம அப்படியே கொஞ்சம் மேல போயிட்டு அப்படின்னா இந்த ஹிரின்கி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அது முன்னாடி மேல பார்த்தலாம். இந்த த்ரஸ்கர்னேக் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த த்ரஸ்கர்னேவை பெரும்பாலும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. அதுவும் இன்னைக்கோட அப்டேட் பொறுத்த வரைக்கும் ப்ரோ ரஷ்யனே வந்து பாத்தீங்கன்னா மத்த மேப்பர்ஸ் தான் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்றேன். மேபி அந்த ப்ரோ உக்ரைனோட மேப்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த துஷ்கர்னேவோட சில பகுதிகள்லாம் வந்து சண்டை நடக்கிற பகுதிகளா மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கூட கொஞ்சம் டிலேல இருக்காங்க இந்த பகுதியில. பட் மத்த மேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா சண்டை நடக்கக்கூடிய பகுதிகள். அதுவும் சில யூடியூபர்ஸ் மேப்ல பாத்துட்டு இருந்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பகுதிகள் தோராயமா நான் இப்ப மேப் மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கறதோட சொல்லியிருப்பாங்க. மேப்ல பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். பலரும் சொல்லிட்டு இருக்காங்க, ரெண்டாவது நியூட்ரல் சோர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஒருவேளை அப்படி வராங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் ஆல்ரெடி இந்த துஷ்கர்னில இருந்து கீழே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நோவோசெலிடிவ்காவையும் இஸ்மேஃபிவ்காவையும் பிரிக்கிறதுக்காக ரஷ்ய தரப்புல இருந்து இந்த துஷ்கர்னேக்கு கீழே இருக்கக்கூடிய புறநகரங்கள்ல முன்னேறிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த ரயில்வே லைன்ஸையும் பிடிச்சிட்டு இந்த துஷ்கர்னே முழுசும் விழுக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கும் போது இங்க இருக்கக்கூடிய கிரெமினா பால்காவை நோக்கியும் வர ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்படி வந்துட்டாங்கன்னா இந்த ஹிரின்கியா இருக்கட்டும், இது வந்து குராஹவுக்கா பேர் காட்டல. சோ குராஹவுக்கா இந்த ரெண்டு டவுனுமே சுத்தி வளைக்கிற மாதிரி ஆயிடும். பிகாஸ் ரஷ்யா தரப்புல இருந்து இந்த பகுதிகளில் முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்க இருக்கக்கூடிய ரயில்வே லைன்ஸையும் பிடிச்சுக்குவாங்க. நம்ம அந்த பதிவுலயே சொல்லியிருக்கோம், இந்த ரயில்வே லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேரியரா ஒர்க் ஆகும். அடுத்தது பக்கத்துல இருக்கக்கூடிய உக்ரைனோட பகுதிகளில் இருந்து உக்ரைன் முன்னேறணும் அப்படின்னா அது பெருமளவுல தடுக்கிறதுக்கு ரஷ்ய வீரர்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா இந்த சாண்டினிவ்கா இருக்கு இல்லையா, அந்த வழியா தான் முன்னேறி வருவாங்க. அது தொலை தூரத்துல இருக்கனால ஈஸியா ரஷ்யாக்கு பல டவுன்ஸ் பக்கத்துல இருக்கனால சப்போர்ட் கொடுக்க முடியும். சோ ஆல்ரெடி இந்த பகுதிகளை பார்க்கும்போது தெரியும் ஒரு மிகப்பெரிய பகுதி என் சர்க்கிள் ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல இல்ல. ஏன்னா இது ரெண்டும் மிக முக்கியமான டவுன் ஹைட்ஸ், அதாவது புவியியலின் அடிப்படையில் சொல்ல வரேன். இது வந்து பாத்தீங்கன்னா உயரமான இருக்கக்கூடிய பகுதிகள்.
சோ இந்த பகுதிகள் எல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது ரொம்ப ஸ்டேபிளான பொசிஷன் ரஷ்யாவுக்கு கிடைச்சிரும். அது மேலும் இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் விட்டுடும் உக்ரைனா. சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க இந்த டவுன்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படிங்கறது பொறுத்து வந்து பார்ப்போம். சோ அப்படி நடக்கும்போது நம்ம முன்னாடி வரைஞ்சு காமிச்சிருந்தோம் இல்லையா, ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லைன்ஸை வந்து ஸ்டேபிள் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போல. சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் பல பகுதிகள்ல இருந்து ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த பகுதிகள் எல்லாத்துலயும் ஒரு சேர முன்னேறினாங்க அப்படின்னா பக்கவாட்டு தாக்குதல் உக்ரைனால பண்ண முடியாது. எல்லாத்தையும் ஸ்டேபிளா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். சோ இதுதான் இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய கள நிலவரம். இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.